என் தங்கப்பிள்ளையே, நீ உன் தாயானவள் என்னிடத்தில் கேட்ட மங்கள செய்தியோடு உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக நீ எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நிச்சயமாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று என் குழந்தை வருத்தப்படாமல், இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் தாயானவள் என்னால் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும். எல்லா நிலையையும் கடந்து உனக்கான நம்பிக்கையை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் உனக்கே உனக்கானதாக என்றும் நான் கொடுக்க நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் வெற்றிகளும் தோல்விகளும் உனக்கு சகஜமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. வெற்றி எந்த அளவில் இருக்கின்றதோ தோல்வியும் அந்த அளவில் உனக்கு இருக்கின்றது. அப்படியானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ ஒன்றை சாதித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்கே உனக்கானதாக கிடைக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை உன் முன்னால் தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். மங்கள நிகழ்வுகள் வில்லத்தில் அரங்கேற வேண்டும் என்று என் பிள்ளைக்கு இருக்கின்ற இந்த எண்ணங்கள் அத்தனையும் உறுதியாகிட, உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாறிட, எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் உனக்கே உனக்கான அத்தனை நன்மைகளையும், நீ இந்த வாழ்க்கையில் யாரையெல்லாம் தேடுகின்றாயோ அவர்களினுடைய அன்பையும் உனக்கு பெற்று கொடுத்து கொண்டிருக்கின்றது. நமக்கு எல்லோருமே நன்மைகளை செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் நல்லதை செய்கின்றவர்கள் ஒரு சிலர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரையும் துரோகிகள் என்றோ அத்தனை பேரையும் எதிரிகள் என்றோ சொல்லிவிட முடியாது. அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான புரிதலில் கொண்டு உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அவ்வப்பொழுது தெய்வத்தின் நம்பிக்கையையும் கொண்டு நீ உன் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல். என் பிள்ளையே, எதிர்பாராத சில விஷயங்கள் சட்டென்று இந்த வாழ்க்கையில் நடந்துவிடும். எதிர்பாராத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லிவிடும். ஆனால் எல்லா நன்மைகளும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை முழுமையாக வந்து சேரும் பொழுது எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் அல்லவா? அப்படி ஒரு சந்தோஷத்தை தான் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன். அப்படி ஒரு மகிழ்ச்சியை தான் உன்னுடையதாக்க நான் முயற்சி செய்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த சூழ்நிலைகளும் எப்பொழுதுமே உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள, உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும். நீ எல்லாவற்றையும் கடந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவாய். உனக்கே உன்னை பற்றி இன்னமும் சரியாக தெரியவில்லை. ஆனால் உன் தாயானவள் எனக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் அறிவேன். இதிலிருந்து ஒவ்வொரு முறையும் நான் உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். இதிலிருந்து ஒவ்வொரு முறையும் நான் உனக்கான நன்மைகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாமும் ஒரு நாள் நிச்சயமான மாற்றத்தை கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் என்றும் என்றென்றும்
இந்த சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, நான் உன் முன்னால் வரும்பொழுதெல்லாம் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதானே. என் குழந்தையே, தைரியமாக இரு. எதை நினைத்தும் கலக்கம் கொள்ளாதே. எந்த விஷயத்தை யோசித்தும் நீ வேதனைப்படாதே. நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையாக நடக்கும். வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அத்தனையும் நடக்கும் பொழுது உன் தாயானவள் என்னை பற்றி நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த நொடி முதல் உனக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று நான் சொல்கிறேன். ஆனால் உடனே உன்னை தயார்படுத்தி கொண்டு உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்தி கொண்டு சட்டென்று உன்னுடைய வெற்றியின் பாதையை நோக்கி பயணம் செய்ய தொடங்கிவிட வேண்டும். அதை மட்டும் நீ செய்ய தொடங்கிவிட்டால் போதும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை தீமைகளும் உன்னை விட்டு விலகி உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்திடவும், இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை உணர்த்திடவும், நிச்சயமாக உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன்னை வந்து சேர்வதை புரிந்து கொள்ள முடியும். எல்லா மாற்றத்தையும் எல்லா திருப்பத்தையும் அடைந்து நமக்கான நல்லதொரு நிலையை நாம் உணர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். வேறு எதை பற்றியும் நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த நிலையையும் யோசித்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளும் எப்பொழுதுமே இனி உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதும் இந்த வாழ்க்கையில் உன்னை உற்சாகப்படுத்துவதுமாக நிச்சயமாக இருக்கும். யாரும் நமக்கு தட்டி கொடுக்கவில்லை. யாரும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு நன்மைகளையும் செய்யவில்லை என்று சொல்வதை விட நீயாகவே அத்தனையும் பெற்றுக்கொண்டாய், நீதான் அத்தனை விஷயங்களையும் செய்தாய் என்று சொல்வதில் உனக்கு கிடைக்கின்ற பெருமை எத்தனை பெரிதாக இருக்கும் என்று சற்று நீ சிந்தித்து பார். என் பிள்ளையே, நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் உணர்ந்து இனி உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உன்னை எந்த நிலையில் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனிமேலும் எதற்கும் என் குழந்தை நீ துன்பப்படாமல் இனி உனக்கான நன்மைகளை கொண்டு வருகின்ற இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் இருக்கிறாள் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டாலே போதும். இனிமேல் நான் நடத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் இருந்து கொடுப்பதை யாராலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. நன்மைகளையும் தீமைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு உனக்கேற்றது போல அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள். அது போதும். வேறு எதுவுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் தேவையில்லை என்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையை, வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்குவது என்பது எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு வேண்டுமானால் சகஜமாக இருக்கலாம். ஆனால் நீ என்னுடைய பிள்ளை. வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக நீ அடைந்து விட வேண்டும். உன்னோடு யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதனை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே. எந்த நிலையானாலும் உன்னோடு நான் வருவேன் என்பது உன்னுடைய மனதிற்குள் புரிதலில் இருக்கட்டும். உனக்காக என்றும் நான் இருந்து பல நன்மைகளை செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். சுற்றி வருகின்ற அத்தனை தீமைகளும் உன்னை விட்டு விலகி ஓடுவதை நீயே கண்குளிராக கண்டு விடுவாய். இந்த நிலை மாறிவிட்டது என்பதனை நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு பெருமகிழ்ச்சியையும் உணர்த்தி கொடுக்கும். எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தை, நீ உனக்கான ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெறுகிறாயல்லவா? இந்த நம்பிக்கையோடு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் போதும். இந்த நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக உணர்ந்து கொண்டால் போதும். வேறு எதுவும் உனக்கு இங்கு தேவையில்லை. வேறு எந்த விஷயங்களும் உன்னை இங்கு பாடாய்படுத்துவதில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். நல்ல நேரம் வந்துவிட்டால், நல்ல சூழ்நிலைகள் வந்துவிட்டால் உனக்கு என்றும் என்றென்றும்
நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையை சரியாக நீ மீட்டெடுக்க வேண்டும். உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரிவர உணர முடியும். எல்லா விஷயங்களுக்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நம்பிக்கையோடு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் எப்படி உனக்கு வெற்றி கிடைக்குமோ, அதுபோல நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கை நிச்சயமாக உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம். எந்த நிலைக்காகவும் நீ நிச்சயமாக கண்ணீர் சிந்த வேண்டாம். நான் நடத்தி கொடுக்க உறுதி எடுத்திருக்கிறேன் அல்லவா? அம்மா உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அதை மீறியும் நீ கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை எதற்கு? இனி எந்த நிலைக்கும் நீ துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவிக்க வேண்டாம். இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை காணும். இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை பெறும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்திட்டால் போதும். சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பார்த்திடாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி இனி உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா நிலையும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுப்பதையும் உன்னால் உணர முடியும். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் துன்பங்கள் நடந்தது, என்ன பிரச்சனைகள் எல்லாம் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்தது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனிமேலும் எதற்கும் என் குழந்தை நீ வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பதை நீ உணரப்போகின்ற தருணம் வந்துவிட்ட பிறகும் கூட உனக்கு துன்பங்கள் தொடர்ந்து வருகிறது என்றால் நீ அதனை ஏற்றுக்கொள்கிறாய் என்று அர்த்தம் அல்லவா? அம்மாவினுடைய பாதத்தில் அத்தனையையும் போட்டு நீ சரணடைந்து விடு. உன் தாயானவள் உன் பாரத்தை சுமக்கிறேன். நீ எந்த கஷ்டத்தையும் தூக்கி சுமக்காமல் உன்னுடைய வெற்றியை நோக்கி மட்டும் நிச்சயமாக நடை போட்டு கொண்டே இரு. உன் மனது எதிர்பார்த்த மங்கள செய்தி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி எந்நாளும் உனக்கு பெருமகிழ்ச்சியை உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களும் இனி உன் வாழ்க்கையில் இல்லை. உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனி உன்னை விட்டு விலகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். நல்ல நேரம் வரும் பொழுது, உனக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் பொழுது, அதில் யார் கவனம் செலுத்தி அதனை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை இன்னமும் அதிகப்படியான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை. மேலும் மேலும் பல மகிழ்ச்சிகளை கொண்டு வந்து தரும் என்பதுதான் உண்மை. இந்த நிலையை நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மீட்டெடுத்து விட வேண்டும். இந்த சூழ்நிலையை நீ உறுதியாக நம்ப வேண்டும். அது ஒன்றே போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய். உனக்காக என்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து நான் தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை தெரிந்து கொண்டு இனி இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை மங்கள நிகழ்வுகளும் உனக்கானதாக நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ உறுதிப்படுத்திக்கொள். வாக்கு தருவது இந்த வராகி. அதனால் இன்றில்லை என்றாலும் இது நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கையில் அரங்கேறும். உன்னுடைய பொறுமைக்கான பலனாக நிச்சயமாக இது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ யோசிக்கவோ வருத்தப்படவோ வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். தாயின் அன்பு அரவணைப்பும் என்றும் என்றென்றும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பது உன்னுடைய மனதில் உறுதியாக நிற்கட்டும். எப்பொழுதும் போல நீ அடையப் போகின்ற சந்தோஷத்தில் உன்னோடு சேர்ந்து உன் அம்மா நானும் பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகிறேன் என்பதுதான் இங்கு நிச்சயமான ஒன்று.
பொய்யான அன்புகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நிற்கும் பொழுது உண்மையான அன்பான இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு உடன் இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.